அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் மாதத்தின் 3வது மாதமான ஆனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சூரியன் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதத்துல சூரியனோட அமைப்பு மற்ற கிரகங்களோட பெயர்ச்சியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஜூன் மாதம் 16ஆம் தேதி ஆனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலேயே புதன் சுக்கிரனோட சேர்க்கையும் இருக்கு. அதனால 3 கிரகங்களோட சேர்க்கையோட யோகமும் புத ஆதித்ய யோகமும் சுக்கிராதித்ய யோகமும் இருக்குது. சூரியன் மிதுன ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் மேஷ ராசியில 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு. புதன் மிதுன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ரம் அடைகிறாரு சனி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புல தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. அன்பான ரிஷபராசிக்காரர்களுக்கும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசிருஷம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடும் சுகாதிபதி சூரியனோடும் இணைஞ்சு தனஸ்தானத்துல செஞ்சரிக்கிறார். அதனால புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படுது இந்த ஆனி மாதத்துல. அதனால கல்விக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி அப்படிங்கிறது வெற்றி உண்டு. செல்வம் சேர்க்கறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த வழி அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியும் இருக்கும். ஜென்ம ராசியில குரு இருக்கிறது யோகம்தான். அந்த குருவின் பார்வையும் இருக்கிறதால வழக்குகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சாதகமான முடிவு அப்படிங்கிறது சேரும். திருமண தடை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. விரைவில் திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம். சனி வக்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 9, 10 இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில வக்ரம் பெறாரு. தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறும் இந்த நேரத்துல சில தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு சேரும். அதே நேரம் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் ஒரு சில சறுக்கல்களை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. அப்படின்னாலும் வரவை விட செலவு அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக செய்து முடிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளோட கெடுபிடி அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றம் பற்றி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. இடமாற்றம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்குங்க. ஆனி மாதம் 12ஆம் தேதி சகாயஸ்தானத்துக்கு வரப்போறாரு புதன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்திருக்கிறாரு. வருமானம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சிறப்பாகவே இருக்கும். உடன்பிறப்புகள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறையும். நேர்முக தேர்வுக்கெல்லாம் பலமுறை சென்றும் வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போது வெற்றி செய்தி அப்படிங்கிறது வீடு தேடி வரப்போகுது. உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உயர் பதவிகள் இதெல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வீங்க இந்த மாதத்தில். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு தகவல் எல்லாமே இப்போது கிடைக்க போகுது. அண்ணன் தம்பிகள் அல்லது சகோதரிகள்லாம் குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிஞ்சிருப்பீங்க. இந்த ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் மனம் மாறி மீண்டும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாத்தையும் வாங்குவீங்க. தங்கம் வெள்ளிலெல்லாம் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனையும் மேலோங்கி இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆனி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் வராரு. விரையாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவதால் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீடு இடம் வாங்கும் முயற்சியிலெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வகையிலெல்லாம் நீங்கள் நடத்திய வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்க போகுது. பணி உயர்வின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக துணிந்து சில முடிவுகள் எல்லாத்தையும் எடுப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெண்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் நினைச்சதை சாதிக்கும் சக்தி அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும் உங்களிடத்துல. உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுது. உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதால இதுவரையில் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறதால தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு சில நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பூரணமாக கிடைச்சி உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராகுவால பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள்லாம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும். குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வரன் அப்படிங்கிறதே கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்க தான் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். இதுவரைக்கும் உத்தியோகத்தில் எவ்வளவோ நெருக்கடிகளை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைப்பட்ட பதவி உயர்வு, இடம் மாற்றம் இதெல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் வியாபாரத்துலலாம் லாபம் அப்படிங்கிறது உண்டு. ஜென்மராசிக்குள்ள குரு சஞ்சரிக்கிறதால அலைச்சல் அப்படிங்கிறது அதிகரித்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து அப்படிங்கிறது வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கோயில் வேண்டுதல்களை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. தம்பதிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். விவசாயிகள்லாம் விவசாய பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. மிருகசிறுசம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய செயல்களில் வேகமும் சாதிப்பதில் உங்களுடைய திறமையும் வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல சாதகமாக சஞ்சரிக்கிறதால பண வரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால நீங்கள் நினச்சதை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியும். தொழிலில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. 7ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதால கூட்டுத்தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகி லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்களால் ஒரு சில காரியங்கள்லாம் நடக்க போகுது. இழுபறியாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். பெரியோரோட ஆதரவும் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடி அப்படிங்கிறது விலகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இனிமேல் இருக்கும். சனி பகவான் வக்கரமடைகிறதால அரசு வேலையில் இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. அலுவலக பிரச்சனை முடிவுக்கு வந்தாலே மனதில் நிம்மதியும் தைரியமும் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடம் விலகி சந்தோஷம் அப்படிங்கிறது பிறக்கும். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிக சிறப்பாக இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது.